நாங்கள் வீட்டை இருந்து வெளிக்கிட்டோம். மகளின் திறமைக்கு சோழன் உலக சாதனை விருதுகளால் விருது கொடுக்கணும். சோழன் உலக தாய்மொழியிலே தெரிந்து கொள்வதே ஒரு அபூர்வமான விடயம். இங்கே இந்த பிள்ளை தமிழ் மொழியில் மட்டுமல்ல ஆங்கில மொழியில் கூட இந்த ஊடக மையங்களால் வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருந்தது. அப்போ இந்த சோழன் விருதுகளில் இருக்கிற கொழும்பு மாவட்ட தலைவர் 1500 சொற்களுக்கு தமிழ் சொற்களுக்கு 1500 ஆங்கில சொற்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமையை கிடைத்துள்ளது. கதாநாயகியாக இங்கு வருக தந்திருக்கின்ற 3 வயது இன்றைய நிகழ்வில் சோழன் உலக சாதனை படைக்கும் இந்த நிகழ்வில் தஷ்விகா சாதனையை செய்கிறதுக்காக வலிக்கிறான். இன்னும் இப்படியா இன்னும் வேற மக்கள் முளைச்சி வரணும். உலக சாதனைகள் செய்யணும். தமிழ் லெந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு தமிழற்ற ஒரு பெரிய ஒரு சாதனையை பறைசாற்ற இந்த காணொளி உங்களுக்கு முன்னுக்கு வந்திருக்குது. என்னென்னு சொன்னால், வெறும் 3 வயது சிறுமியோரால் பெரிய ஒரு உலக சாதனையை செய்திருக்கிறார். வெளிநாடுகளில் இருக்கிற சில பிள்ளைகள் 3 வயதில் கதைக்க மாட்டினோம், பேச மாட்டினோம். காரணம் ஃபோனுகள் அதில் பார்த்து கொண்டிருந்து ஒரு வித்தியாசமான செயற்பாடுகளை காட்டிக்க. எங்களோட யாழ்ப்பாணத்தில் ஒரு பிள்ளை ஓட்டோ ஜெயாண்டு சாவகச்சேரியில் தெரியும். அவருடைய 3 வயது மகள் 1500 ஆங்கில சொற்களை மனப்பாடம் செய்து இன்றைக்கு சாதனை செய்ய போகிறார். இதை ஆவணப்படுத்துறதுக்காக பெற்றார்கள் பல முயற்சிகளை செய்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த பிரதேசத்தை சேர்ந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர், கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் இது ஒரு சாதனையாக நாங்கள் செய்ய வேணும், எல்லா இடமும் பரப்ப வேணும் என்று சொல்லி சோழன் உலக சாதனை புத்தகம் அதை இன்றைக்கு ஒரு ஆவணப்படுத்தி சாவகச்சேரி இந்து கல்லூரியில் அதை ஒரு விழாவாக எடுக்கிறார்கள். இந்த உலக சாதனை இங்கே தான் நிகழ்த்தப்பட போகுது. அந்த காணொலியை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு வெறும் 3 வயது பிள்ளை என்ற இந்த சாதனையை நாங்கள் சும்மா விடலாமோ? உலகமெல்லாம் பரப்பி தமிழர்கள்ட்ட முக்கியமாக இளம் பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இந்த காணொலியை பகிர்ந்து விடுமாறு கேட்டுக்கொள்வதோட வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம். நான் இப்போ நிற்கிறது தான் தஷ்விகா அவங்களோட வீடு. அவர்கள் பெற்றார் இப்போ வீட்டிலேருந்து வலிக்கிடணும் அவன் உலக சாதனையை புரிகிறதுக்காக அந்த கடவுள் தந்த பிள்ளையோட அவன் கருத்துக்களை கேட்டுட்டு நாங்கள் நேரடியாக அவை மினக்கெடுத்தக்கூடாது. சாதனை நடக்கிற சாவகச்சேரி இந்து கல்லூரிக்கு போய் மிச்ச காணொலிகளை பார்ப்போம். கடவுளின் பிள்ளை என்ன வீட்டை இருந்து வெளிக்கிட்டோம். மகளின் திறமைக்கு சோழன் உலக சாதனை விருதுகளால் விருது கொடுக்கணும். சோழன் உலக சாதனை நிறுவனத்தால் அந்த விருதுக்கு நாங்கள் வெளிக்கிட்டோம். நாங்கள் போயிட்டு வரோம். இப்போ வீட்டில் இருந்து என் அப்பா அந்த ஆட்டோவில் தஷ்விகா சாதனையை செய்கிறதுக்காக வலிக்கிறான். இந்த அரிய சாதனை தொடர்பாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய மூத்த ஆங்கில விரிவுரையாளர் கண்ணன் சார்கிட்ட கேட்க போகிறோம். இந்த நிகழ்வு எப்படி இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இப்படி அவருடைய அனுபவத்தில் பல்கலைக்கழகத்தில் சரி, இப்படி சிறிய வயதுல இருந்து சரி, இப்படியான திறமையானவர்களை இனங்கண்டு இருக்கிறாரா, எல்லாத்தையுமே சொல்லுங்க. வணக்கம். உண்மையில இந்த செல்வி ஜெயகரன் தஷ்விகாவுடைய சாதனை நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது ஏனென்று சொன்னால், 3 வயதிலே மொழியியல் ஆளர்களுடைய ஆராய்ச்சியின் பிரகாரம் 3 வயது பிள்ளை ஒன்றுக்கு நிச்சயமாக ஒரு 1000 சொற்களுக்கு மேலே, அதிலும் குறிப்பாக 500 தொடக்கம் 1000 சொற்களுக்கு மேலே தன்னுடைய தாய்மொழியிலே தெரிந்து கொள்வதே ஒரு அபூர்வமான விடயம். இங்கே இந்த பிள்ளை தமிழ் மொழியில் மட்டுமல்ல ஆங்கில மொழியில் கூட நிச்சயமாக 1500 சொற்களுக்கு மேலே படித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பிள்ளை ஒரு அசாதாரணமான பிள்ளை என்றுதான் சொல்ல வேண்டும். அது தென்மராட்சி மட்டத்தில் கிடைக்கும் ஒரு பெரும் பொக்கிஷம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பாராட்டுவதன் மூலம் இந்த உலகம், இந்த கல்வி உலகம் நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும். என்னுடைய அனுபவத்திலே இப்படி 3 வயதிலே 1500 தமிழ் சொற்களையும் ஆங்கில சொற்களையும் தெரிந்து பிள்ளைகளை நான் இதுவரை கண்டதே இல்லை. இதுதான் எனது அனுபவம். இப்படியான பிள்ளைகள் எதிர்காலத்திலும் நிச்சயமாக தஸ்மிகா போன்ற பிள்ளைகள் மேலும் வளர வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய மொழியாற்றல் வளர்ந்து பிரதேசத்துக்கு
முற்றிலும் சேவையாற்ற வேண்டும் இந்த பிள்ளைகள் என்று சொன்னால் ஆங்கில மொழியும் தமிழ் மொழியும் தாய்மொழியும் ஆங்கில மொழியும் நிச்சயமாக நமது இரு கண்களில் என்று சொன்னால் அது 7 என்று சொன்னால் மேல் அதில் குறிப்பாடுவது எதிர்காலத்திலே ஆங்கில மொழி அனைத்து கல்விக்குமான அடிப்படையாக இருக்க வேண்டியது என்று சொன்னால் இப்பொழுது தற்காலத்திலே பேசப்படுகின்ற AI என்று சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது கூட நிச்சயமாக இந்த ஆங்கில மொழி மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த பிள்ளை நிச்சயமாக ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி நடைப்பயணம் மேற்கொள்வதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கு என்பதில் எந்த விதமான அச்சமும் ஐயமும் இல்லை. நன்றி சார். கதாநாயகியாக இங்கு வருகை திருச்செல்வம் அண்ணாண்டா தெரியும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த சாதனை. நல்ல ஹாப்பி. நல்ல ஹாப்பி. நீங்கள் வந்து வாகனங்களை வாகனங்கள் இழுக்கிறது, டிராக்டர்கள் ஏற்றுறது, நாவாம்பல் பிடிக்கிறது, அப்படியான சாதனைகளை செய்வது. அதாவது சாதனை செய்த ஒரு ஆளுக்கு தான் அந்த இன்னொரு சாதனை அருமை தெரியும். எப்படி இருக்கு? ஒரு வெறும் 3 வயசு, எத்தனை வயசு? 3 வயது பிள்ளை. உங்களோட சொந்தம் மட்டுவில்லை? மட்டுவி. ஓகே, இப்படியான ஆட்கள் முளைச்சு வர்றது எவ்வளவு சந்தோஷம். இன்னும் ஒரே மக்கள் முளைச்சு வரணும். ஊடக மையத்துக்கு போயிட்டு நைட் போல் அந்த ஊடக மையங்களால் வீடியோக்கள் வெளியாகி கொண்டு இருந்தது. அப்போ இந்த சோழன் விருதுகளில் இருக்கிற கொழும்பு மாவட்ட தலைவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கதைச்சி போட்டு இப்படி கூட வீடியோ பார்த்து நாங்கள் மகள்கிட்ட நாங்கள் இந்தியாவில் இருக்கிற சோழன் விருதுகளுக்கு உங்களை தெரிவு செய்திருக்கிறோம், உங்களோட சேர் கதைப்பாருண்டு. பிறகு அவர் தான் கதைச்சு கொண்டு வந்தவர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இவா சொல்கிற வீடியோக்களை எடுத்து போட்டு கொண்டு வந்தாங்க. அந்த 1500 சொற்களையும் இவா எந்த நிமிஷம் அளவில் சொல்கிறாவோ அதை வீடியோவை எடுத்து போட்டு கொண்டு வந்தாங்க. அந்த எல்லாம் முடிச்சு போட்டு விருதுகளுக்கு திகதி எடுத்து இன்றைக்கி விருது விழா நடக்குது. நான் இனங்கண்டது 1.5 வயசுல இனங்கண்டுட்டோம். ஆனால் அதை வெளிக்கொண்டுறையில அப்புறம் இப்போ தான் அதை ஓகே இதை செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மகளின் சாதனை. இது சொல்ல முடியாத சந்தோஷம் மகளின் விழா சாதனை நிகழ்வு உண்டு. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? அங்கே 2 பேர். இவா மூத்தவா, 2ஆவதா இருக்கிறா. இந்த சாதனை நிகழ்வை ஏற்பாடு செய்தாக்கள்ல முக்கியமாக இவரை தெரியாதாக்கள் இருக்காது. பன்றித்தலைச்சி அம்மன் கோயிலில் கண்டிருப்பீங்க. அதை விட திருக்கணித பஞ்சாங்கம் அதனுடைய சிவான் கேட்போம். எவ்வளவு இந்த சாதனை, ஒரு 3 வயது சிறுமி இப்படி ஒரு பெரிய சாதனையை செய்கிறத எப்படி பார்க்குறீங்க? எம்முடைய இந்து மத வரலாற்றிலே முதன்முறையாக திருஞான சம்பந்தவர்கள் 3 வயதிலே தோடுடைய செவியன் தேவாரத்தை பாடியுள்ளார். அதே போன்று ஒரு தெய்வ அனுக்கிரகம் இருந்தபடியால் தான் இந்த பிள்ளை இந்த நிலையிலே 1500 சொற்களுக்கு, தமிழ் சொற்களுக்கு 1500 ஆங்கில சொற்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமே கிடைத்துள்ளது. எனவே இதே போன்று எம்முடைய பிரதேசத்திலே உள்ள, எம்முடைய நாட்டிலே உள்ள அனைத்து இளைய சிறுவர்களையும் சாதனையாளர்களாக்குவதற்கு ஆக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு தான் இந்த நிகழ்வை நாங்கள் சாதனையாளர்கள் விருதுக்கு கொண்டு சென்று இந்த நிகழ்வை செயற்படுத்துகின்றோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றேன். நன்றி. எதிர்காலத்தில் இப்பத்தியான் பிள்ளைகள் கூட தொலைபேசியோட மினக்கிறார்கள் அல்லது அவர்களுடைய விருத்தி திறன் குறைவென்று பொதுவான கருத்து இருக்க இடையிடையில் இப்போ நிறைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏலவெல்ல அதே மாதிரி இசைத்துறை சார்ந்து, சின்ன வயதில் சார்ந்து, ஒரு வயது முதிர்ந்த பக்குவமானவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையான விடயம் என்னென்று சொன்னால், அதாவது ஆதி காலத்திலே மக்கள், எம்முடைய இனம் தங்களுடைய உறவு சார்ந்து திருமணங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். தற்போது பல்வேறுபட்ட பகுதியிலும் திருமண மாற்றுச் சடங்குகள் நடக்கின்ற காரணத்தினாலே மூல வளர்ச்சி விஞ்ஞான கடத்தப்படுகிறது. அதால் எம்முடைய அந்த 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 சமூக மாற்றங்கள் காரணமாகவே இந்த பிள்ளைகள் ஒரு மீதிறனுடையவர்களாக வளர்கிறார்கள் என்பது என்னுடைய ஒரு எண்ணம். நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கும் சிந்தனைகளுக்குமாக நன்றி ஐயா. நன்றி. வணக்கம். நன்றி. இப்போ இந்த சாதனை நிகழ்வு தொடர்பாக விடத்தட்பளை கமலாசினி வித்தியாலயத்தினுடைய விஞ்ஞான பாட ஆசிரியர் இன்பகரன் சார்கிட்ட கேட்போம். அவர்கள் தான் இந்த விழா ஏற்பாட்டுக்குழு, ஒரு ஆசிரியர் சமூகம், ஒரு கல்வி சமூகமே சேர்ந்து அந்த மாணவிக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்காக ஒன்று திரண்டிருக்கணும். இதை பற்றி சொல்லுங்க. இன்றைய
காலகட்டத்தில் மிகவும் அவசியமானதும் மிக முக்கியமானதுமான விடயம் பிள்ளைகளை நாங்கள் உரிய முறையில் வழிபடுத்துறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் சோழன் உலக சாதனை படைக்கும் இந்த நிகழ்வில் செல்வி ஜேகரன் தஸ்விகா அவர்கள் தன்னுடைய அந்த தனித்திறமையை இங்கே வெளிக்காட்ட இருக்கின்றார். இந்த பிள்ளையினுடைய அந்த தனித்திறமையை நாங்கள் உளிகொண்டு செதுக்கி ஒரு சிற்பமாக, அழகான உயிரோட்டமான சிற்பமாக உருவாக்க வேண்டியது இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பு. அந்த வகையிலே இன்றைய விழாவை நாங்கள் இங்கே ஒழுங்கு செய்திருக்கின்றோம். போற்றத்தக்க விடயம். இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் இனிவரும் காலையில் சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த பிள்ளையினுடைய தனித்திறமையை நாங்கள் வெளிக்கொணர வேண்டும். அதன் வெளிக்கொணர்வதன் மூலம் தென்மராட்சி மக்கள் என்றதும் தென்மராட்சி சமூகத்தினுடைய புகழ் ஓங்க வேண்டும். அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. உங்களுடைய இந்த ஆசிரியர் சேவை காலத்தில் இப்படி 3 வயதில் சாதனை செய்த ஏதாவது ஒரு மாணவரை கண்டிருக்கிறீங்களா? நான் இன்றைய பொழுதில் தான் முதலாக இவ்வாறான ஒரு நிகழ்விலே பங்கு கொள்கிறேன். மிக மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி சார். நன்றி. இந்த பிள்ளை 3 வயதிலே 1500 தமிழ் சொற்களுக்குரிய ஆங்கில சொற்களை உச்சரித்து அதை மனனம் செய்து ஒப்புவித்ததன் அடிப்படையிலே இந்த சோழன் உலக சாதனை நிறுவனத்திலே இந்த பிள்ளையினுடைய பெயர் பதியப்பட்டு அதற்கான வெற்றி சான்றிதழ், அந்த பிள்ளையினுடைய சாதனையை பாராட்டி விருது வழங்குகின்ற அந்த நிகழ்விலையும், அந்த சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வையும் இன்று நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தென்மராட்சியிலே இருக்கின்ற நாங்கள் பொதுமக்கள் என்ற ரீதியிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். சோழன் உலக சாதனை படைக்கும் நிறுவனத்தின் உடன் இணைந்து இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். ஒட்டகம், சென்னாய், தேவாங்கு, நீர்நாய், மரம், வேர், இலை, பழம், பூ, மாம்பழம், வாழைப்பழம், தர்பூசணி, குமளி, வெள்ளைப்பழம், வெங்காயம், கீரை, காளான், கோஞ்சி, தக்காளி, அடுக்குமாடி, அகத்திக்கீரை, துளசி, அட்டை, எரப்பன், எறும்பு, படகு, கப்பல், பெருக்கு, சோனி, தலை, மண்டையோடு, தோல், மரம், துவரை, தேங்காய், புளி, உப்பு, ஓமம், வடக்கு, மலை, குன்று, மண், வெப்பம், கடல், காற்று, மாதம், வருடம், தண்ணீர், உறைபனி, தோசை, பூரி, பால், முட்டை, பனிக்கூழ், இன்னட்டு, அணிச்சல், உணவு, வானம், மேகம், சூரியன், நிலா, நட்சத்திரம், வானவில், சாப்பாடு, புலி, ஓடு, மன்னிப்பு, புலி, எடு, கொடு, குறி, இல்லை, பசி, எடை, நோக்கம், கடகம், கன்னி, நாய்கறி, மன அழுத்தம், காய்ச்சல், இருமல், கோவில், பாடசாலை, சந்தை,
இந்த உலக சாதனை புரிஞ்ச சிறுமியை அந்த அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் கொஞ்சி குழாவிலும் சரியான சந்தோஷம் இருக்கிறோம். அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தினுடைய வெறும் 3 வயதுல தஷ்விகான்ற அந்த சிறுமி செய்த சாதனை உலகம் எல்லாம் தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடி பெரிய புகைப்படங்கள் எடுத்து ஆரவாரம் செய்து கொண்டிருக்கணும். எனவே உங்களுடைய பிள்ளைகளையும் சிறு வயதிலிருந்தே அறிவியல் ரீதியான தூண்டல்களை வழங்கி அதற்குரிய உணவுகளை வழங்கி ஒரு சாதனை சிறுமியாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. எனவே இந்த அறிவியல் ரீதியான உலக சாதனை காணொலியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய தமிழ் எந்திரன் யூடியூப் தளத்தினுடைய நிர்வாகம் நட்புணராஜ நிருபன். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே.